نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. السلام عليكم ورحمة الله وبركاته. தஃப்சீர் சூரத்துல் பக்ரா ஆயத் 67 இருந்து 71 வரை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஇத் மற்றும் போது, கால சொன்ன, மூசா அலைஹிஸ்ஸலாம், லிகௌமிஹி அவரது சமுதாயத்திடம், இன்னல்லாஹ நிச்சயமாக அல்லாஹ், யஅமுருக்கும் உங்களுக்கு கட்டளையிடுகிறான், அன் தஸ்பஹு அறுக்க வேண்டும் என்று, பக்ரத்தன் ஒரு மாட்டை, காலு அவர்கள் சொன்னார்கள், அதத்தஹிதுனா என்ன கருதுகிறீர்களா எங்களை, ஹுசுவன் ஒரு கேலிப் பொருளாக, கால அவர் சொன்னார், அஊது நான் பாதுகாவல் தேடுகிறேன், பில்லாஹி அல்லாஹ்விடம், அன் அகூன நான் ஆவதில், மினல் இருந்து, ஜாஹிலீன அறிவீனனாக. 67வது ஆயத். ஒரு மாட்டை நீங்கள் அறுக்க வேண்டும் என அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் தமது சமுதாயத்திடம் கூறிய போது, எங்களை கேலிப் பொருளாக கருதுகிறீரா என்று கேட்டனர். அதற்கு அவர், அறிவீனனாக நான் ஆவதை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறேன் என்றார். காலு அவர்கள் சொன்னார்கள், உதுலனா வேண்டுவீராக எங்களுக்காக, ரப்பக்க உமது இறைவனிடம், யுபையின் தெளிவுபடுத்துவான், லனா எங்களுக்காக, மா எப்படி என்று, ஹிய அது, கால சொன்னார், இன்னஹு நிச்சயமாக அவன் அதாவது அல்லாஹ், யகூலு அவன் சொன்னான், இன்னஹா நிச்சயமாக அந்த, பக்ரத்துன் மாடு, லா இல்லை, ஃபாரிதுன் ஒரு கிழடு, வலா மற்றும் இல்லை, பிக்ருன் ஒரு கன்று, அவானுன் நடுத்தர வயது, பைன இடையே, தாலிக அதற்கு, ஃபஃஅலு எனவே செய்யுங்கள், மா அதை, துஅமரூன உங்களுக்கு கட்டளையிட்ட. 68வது ஆயத். உமது இறைவனிடம் எங்களுக்காக வேண்டுவீராக, அது எத்தகையது என்பதை அவன் எங்களுக்கு தெளிவுபடுத்துவான் என்று அவர்கள் கேட்டனர். அது கிழடும் கன்றும் அல்லாத இரண்டுக்கும் இடைப்பட்ட மாடு என்று அவன் கூறுகிறான், எனவே உங்களுக்கு கட்டளையிடப்பட்டதை செய்யுங்கள் என்று அவர் கூறினார். காலு அவர்கள் சொன்னார்கள், உதுலனா வேண்டுவீராக எங்களுக்காக, ரப்பக்க உமது இறைவனிடம், யுபையில்லனா விளக்குவான் எங்களுக்கு, மா என்ன, லௌனுஹா அதன் நிறம், கால அவர் சொன்னார், இன்னஹு நிச்சயமாக அவன் அதாவது அல்லாஹ், யகூலு அவன் கூறுகிறான், இன்னஹா நிச்சயமாக அந்த, பக்ரத்துன் மாடு, சஃப்ராஉ மஞ்சள், ஃபாகியுன் கருமஞ்சள் என்றால் டார்க் yellow என்று அர்த்தம், லௌனுஹா அதன் நிறம், தசுர்ரு பரவசப்படுத்தும், அந்நாவிரீன பார்ப்போரை. 69வது ஆயத். உமது இறைவனிடம் எங்களுக்காக வேண்டுவீராக, அதன் நிறம் என்ன என்பதை எங்களுக்கு அவன் விளக்குவான் என்று அவர்கள் கேட்டனர். அது பார்ப்போரை பரவசப்படுத்துகிற கருமஞ்சள் நிற மாடு என்று அவன் கூறுகிறான் என்றார். காலு அவர்கள் சொன்னார்கள், உதுலனா வேண்டுவீராக எங்களுக்காக, ரப்பக்க உமது இறைவனிடம், யுபையில்லனா தெளிவுபடுத்துவான் எங்களுக்கு, மாஹிய அது எப்படி என்று, இன்னல் பக்ர நிச்சயமாக மாடுகள், தஷாபஹ ஒரே மாதிரியாக உள்ளது, அலைனா எங்களுக்கு, வ இன்னா மற்றும் நிச்சயமாக நாங்கள்,
இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் லமுஹ்ததூன் கண்டிப்பாக நாங்கள் வழி காண்போம். 70வது ஆயத். உமது இறைவனிடம் எங்களுக்காக வேண்டுவீராக, அது எத்தகையது என்பதை அவன் எங்களுக்கு தெளிவுபடுத்துவான். அந்த மாடு எங்களை குழப்புகிறது. அல்லாஹ் நாடினால் நாங்கள் வழி காண்போம் என்று அவர்கள் கூறினர். கால அவர் சொன்னார், இன்னஹு நிச்சயமாக அவன் அல்லாஹ், யகூலு அவன் கூறினான், இன்னஹா நிச்சயமாக அந்த, பகரத்துன் மாடு, லா இல்லை, தலூலுன் பழக்கப்பட்டது, துசீரு உழவோ, அல் அர்த நிலத்தை, வலா மற்றும் இல்லை, தஸ்கி நீரிறைக்கவோ, அல் ஹர்ஸ விவசாயத்துக்கு, முசல்லமத்துன் குறைகளற்றது, லா இல்லை, ஷியத் தழும்புகள், ஃபீஹா அதில், காலு அவர்கள் சொன்னார்கள், அல் ஆன இப்போதுதான், ஜித்த நீர் வந்து இருக்கிறாய், பில் ஹக்கி உண்மையுடன், ஃபதபஹூஹா பின் அறுத்தனர் அதை, வமா மற்றும் இல்லை, காது அவர்கள் கிட்டத்தட்ட, யஃஅலூன அவர்கள் செய்தார்கள். 71வது ஆயத். அது நிலத்தை உழவோ விவசாயத்துக்கு நீரிறைக்கவோ பழக்கப்படுத்தப்படாத மாடு, குறைகளற்றது, தழும்புகள் இல்லாதது என்று அல்லாஹ் கூறுவதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் கூறினார். இப்போதுதான் சரியாகச் சொன்னீர் என்று கூறி, செய்ய முடியாத நிலையிலும் மிகுந்த சிரமப்பட்டு அம்மாட்டை அவர்கள் அறுத்தனர். وَإِذْ قَالَ مُوسَى لِقَوْمِهِ إِنَّ اللَّهَ يَأْمُرُكُمْ أَن تَذْبَحُوا بَقَرَةً قَالُوا أَتَتَّخِذُنَا هُزُوًا قَالَ أَعُوذُ بِاللَّهِ أَنْ أَكُونَ مِنَ الْجَاهِلِينَ 67வது ஆயத். மேலும் மூசா தம் மக்களிடம், ஏதோ ஒரு மாட்டை அறுக்குமாறு அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான் என்று கூறியதை நினைவு கூறுங்கள். அதற்கு அவர்கள், நீங்கள் எங்களை கேலி செய்கிறீர்களா என்றனர். அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம், நான் அறியாதவர்களைப் போல் நடந்து கொள்வதிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று பதிலளித்தார். பக்ரா என்றால் பசுமாடு என்று பொருளாகும். அதையொட்டிதான் இந்த சூரத்திற்கு சூரத்துல் பக்ரா என்று பெயர் வந்தது. அல்லாஹ் கூறினான், இஸ்ரவேலின் மக்களே, கொலையாளியின் அடையாளத்தை கண்டறிய உதவிய பசுவின் அற்புதத்தை நான் உங்களுக்கு அருளியதையும், கொலை செய்யப்பட்ட மனிதன் மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டதையும் நினைவு கூறுங்கள். இங்கே கூறப்படும் சம்பவம் என்னவென்றால், இஸ்ராயீல்களில் ஒருவர் கொலை செய்யப்பட்டு அந்த கொலையை செய்தது யார் என்று தெரியாமல் இருந்தபோது, அல்லாஹ் அவர்களுக்கு கொலையாளி யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் ஒரு மாட்டை அறுத்து தியாகம் செய்ய வேண்டும், அதாவது குர்பானி செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டான். இந்த கட்டளை அவர்களது நபியான மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலம் இவர்களுக்கு கிடைத்தது. இதை கேட்டதும் யூதர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கேட்டார்கள், நீங்கள் என்ன எங்களிடம் கேலி செய்கிறீர்களா என்று. அவர்கள் மாட்டை அறுப்பதை ஏன் தவித்தார்கள் என்றால், அப்போது அவர்கள் மாட்டை பூஜிக்கும் ஒரு பொருளாக பார்த்தனர். அவர்கள் மிஸ்ரில் இருந்தபோது, அதாவது இப்போதைய எகிப்து நாடாகும், அங்கே இருந்தவர்கள் மாட்டை வணங்கும் பண்பாட்டை பின்பற்றினார்கள். இஸ்ராயேல்கள் அவர்களது அடிமையாக இருந்ததால் இவர்களும் அதை பின்பற்றினார்கள். அந்த பண்பாட்டை முறியடிப்பதற்காகவேதான் அல்லாஹ் அவர்களுக்கு இப்படி ஒரு நிபந்தனையை வைத்தான். எப்போதும் அல்லாஹ் ஒரு கட்டளையிட்டான் என்றால் உடனே அதை செய்து முடித்து விட வேண்டும். அதை விட்டு அதை பற்றி மேலும் மேலும் விவரம் கேட்டு, அதாவது ஏன், எப்படி, இது எப்படி சாத்தியம் என்ற கேள்விகள் கேட்டால் அல்லாஹ் அந்த கட்டளையை இன்னும் கூடுதலாக கடினமாக்குவான். இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் தஸ்பஹு பகரத்தன், நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான் ஒரு மாட்டை அறுக்க வேண்டும் என்று. மிகவும் இலகுவாக அல்லாஹ் அளித்த கட்டளையின்படி ஒரு மாட்டை அறுத்து இருக்கலாம். அதை விட்டுவிட்டு கேள்வி மேல் கேள்வி கேட்டு தனக்குத்தானே அதை கஷ்டமாக்கி கொண்டார்கள். காலு அதத்தஹிசுனா ஹுசுவா, அவர்கள் சொன்னார்கள், என்ன நீங்கள் எங்களை கேலி பொருளாக பார்க்கிறீர்களா என்று. அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், கால அஊது பில்லாஹி அன் அகூன மினல் ஜாஹிலீன், கூறினார், நான்
அறியாமையாளர்களோ அல்லது மூடர்களோ ஆன ஜாஹிலீன்களுடன் சேர்வதிலிருந்து அல்லாவின் பாதுகாப்பை நாடுகிறேன் என்று. ஜாஹிலீன் ஜஹில் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. அதன் அர்த்தம் அறியாத, எழுத்தறிவற்ற அல்லது படிப்பறிவற்ற என்று பொருள்படும் ஒரு அரபு சொல். முட்டாள்தனமான, உணர்ச்சிவசப்படும், கோபமான அல்லது முறையற்ற விதத்தில் நாகரீகமில்லாமல் நடந்து கொள்ளும் ஒரு நபர். இது அறிவு இல்லாத, முட்டாள்தனமாக நடந்து கொள்ளும் அல்லது புரிதல் இல்லாமல் நடந்து கொள்ளும் ஒருவரை குறிக்கிறது. உருது மற்றும் அரபு மொழிகளில் பெரும்பாலும் ஒரு இழிச்சொல்லாக பயன்படுத்தப்படும் இது வெறும் கல்வி அறிவின்மையை குறிக்காமல் பண்பின்மையையும் மற்றும் பிறர் நலமற்ற நடத்தையையும் குறிக்கிறது. ஒரு நபி அவர்கள் அல்லாவின் கட்டளை என்று கேலியாக எதுவும் சொல்வாரா? அல்லாவின் நபிமார்கள் மிகவும் உண்மையானவர்களும் நேர்மையானவர்களும் ஆவார்கள். ஒரு நபியுடன் பேசும்போது மிகுந்த மரியாதையுடனும் பணிவாகவும் பேச வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சஹாபாக்கள் எவ்வளவு பணிவோடும் பண்போடும் பேசுவார்கள். நம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதாவது எதற்காகவாவது கேலி செய்திருக்கிறார்களா? ஒரு தடவை ஒரு மூதாட்டி நபி அவர்களிடம் வந்து நான் சொர்க்கத்துக்கு போவேனா என்று கேட்டதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வயதானவர்கள் சொர்க்கத்துக்கு போக முடியாது என்று கூறவும் அந்த மூதாட்டி அழுது கொண்டே சென்றார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியின் ஊடாக வயதானவர்கள் சொர்க்கத்துக்கு போகும்போது இளமையாக போவார்கள் என்ற செய்தியை அந்த மூதாட்டிக்கு சொல்லி அனுப்பினார்கள். இந்த செயலில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேலி செய்யவில்லை. ஒரு விஷயம் மனிதர்களுக்கிடையே கொண்டு செல்லும் ஒரு வழியை பின்பற்றினார்கள். கேலியும் கிண்டலுமாக நேரத்தை வீணாக்க அவர்கள் மற்றவர்கள் போல் அல்ல. அவர்கள் அல்லாவின் கட்டளைகளை நிலைநாட்ட அதிகமான தியாகங்கள் செய்பவர்கள், வாழ்க்கையை மிகவும் தீவிரமாக கருதுபவர்கள். அதனால் இஸ்ரேலியர்களின் இந்த வசனம் ஒரு கண்டனமாக அமைகிறது. பிற்காலத்தில் தங்கள் பணியை கடினமாக்கிய தேவையற்ற விவரங்களை கோராமல் தெய்வீக கட்டளைகளுக்கு உடனடியாக கீழ்ப்படிதலுடன் செயல்படுவதன் முக்கியத்துவத்தை இது எடுத்துக்காட்டுகிறது. பொதுவாக யாராவது இஸ்லாத்தை பற்றியோ அல்லது முஸ்லிம்களை பற்றி கிண்டலாகவோ தாழ்வாகவோ பேசினால் நமக்கு கடுமையாக கோபம் வரும். உதாரணத்துக்கு, நம் பிள்ளைகளுக்கு இஸ்லாத்தை பற்றி ஏதும் ஒரு நல்ல விஷயத்தை சொன்னால் ஒன்று அவர்கள் அதற்கு நேர்மாறாக எதையாவது சொல்வார்கள் அல்லது அதை முழுதாக நிராகரிப்பார்கள். அப்போது எங்களுக்கு ஒரு கோபம் வரும். அந்த நேரத்தில் நாம் அவர்களை அடித்து விடுவோம் அல்லது கடும் வார்த்தைகளால் திட்டி விடுவோம். ஷைத்தான் நம்மை அவனது கட்டுப்பாட்டில் எங்களை எடுத்து நாம் செய்யக்கூடாததை செய்ய வைக்கும். அந்த மாதிரியான நேரங்களில் நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாவிடம் பாதுகாப்பை நாட வேண்டும். இங்கே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்தார்கள்? கால அஊது பில்லாஹி அன் அகூன மினல் ஜாஹிலீன். கோபம் வந்தால் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறியிருக்கிறார்கள். காலு துஉ லனா ரப்பக யுபய்யின் லனா மாஹி. கால இன்னஹு யகூலு இன்னஹா பகரத்துன் லா ஃபாரிதுன் ولا بكر عوان بين ذلك ففعلوا ما تؤمرون. 68வது ஆயத். அவர்கள் அது என்னவென்று எங்களுக்கு தெளிவுபடுத்தும்படி எங்களுக்காக உங்கள் இறைவனிடம் பிரார்த்தியுங்கள் என்றார்கள். அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அவன் கூறினான், அதாவது அல்லாஹ் கூறுகிறான், நிச்சயமாக அது மிகவும் வயதானதும் அல்ல, மிகவும் இளமையானதும் அல்ல, ஆனால் இவ்விரண்டு நிலைகளுக்கும் இடைப்பட்ட ஒரு மாடாகும். எனவே உங்களுக்கு கட்டளையிடப்பட்டதை செய்யுங்கள். முந்தைய வசனத்தில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டளையிட்ட பிறகு மக்கள் தயக்கத்துடன் பதிலளித்து அந்த பணியை தாமதப்படுத்துவதற்காக குறிப்பிட்ட விவரங்களை கேட்கத் தொடங்கினர். இஸ்ராயேல் மக்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் உமது இறைவனை அழையுங்கள், உதுஉ லனா ரப்பக என்று வேண்டினர். அவர்கள் அல்லாவை தங்களின் இறைவனாக குறிப்பிடாமல் மூசாவின் இறைவனாக குறிப்பிட்டதன் மூலம் அவர்களுடைய நம்பிக்கையின்மை எவ்வளவு என்று இங்கே காண முடிகிறது. மாடு முதியதாகவும் இருக்கக்கூடாது, இளமையாகவும் இருக்கக்கூடாது. லா ஃபாரிதுன் வலா பிக்ருன் என்று அல்லாஹ் தெளிவுபடுத்தினான். ஃபாரித் அதாவது வயதான அல்லது கிழடு என்று அர்த்தம். இனப்பெருக்க வயதை கடந்த ஒரு
பசுமாடு. பிக்கர் என்றால் இளம், இனப்பெருக்க வயதை இன்னும் எட்டாத ஒரு கிடாரி அல்லது கன்று என்று அர்த்தம். அவான், அவானுன் என்றால் நடுத்தர வயது. மாடு அதன் உச்சபட்ச வலிமையையும் ஆரோக்கியத்தையும் குறிக்கும் வகையில் இரண்டிற்கும் இடையில் இருப்பதாக விவரிக்க பயன்படுத்தப்படும் சொல். அவர்களின் பிடிவாதத்திற்கு எதிரான ஓர் எச்சரிக்கையாக இந்த வசனம் உங்களுக்கு கட்டளையிடப்பட்டதை செய்யுங்கள் என்ற கட்டளையுடன் முடிவடைகிறது. தஃப்சீர் அல் குர்துபியின் படி சாக்கு போக்குகள் சொல்வதை நிறுத்திவிட்டு அசல் உத்தரவை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்பதற்கான உறுதியான அறிவுறுத்தலாக இது இருந்தது. இப்னு கசீர் போன்ற தஃப்சீர் விரிவுரையாளர்கள் அவர்கள் ஆரம்பத்தில் ஏதேனும் ஒரு மாட்டை அறுத்து இருந்திருந்தாலே போதுமானதாக இருந்திருக்கும். மேலும் விவரங்களை கேட்டதன் மூலம் அவர்கள் தங்களுக்கு தாங்களே அந்த பணியை மேலும் கடினமாக்கிக் கொண்டனர் என்று விளக்குகிறார்கள். قالوا ادع لنا ربك يبين لنا ما لونها قال إنه يقول إنها بقرة صفراء فاقع لونها تسر الناظرين. 69வது ஆயத். அவர்கள் கூறினார்கள், அது எத்தகைய நிறம் என்பதை எங்களுக்கு தெளிவுபடுத்தும்படி உங்கள் இறைவனிடம் பிரார்த்தியுங்கள். மாடுகள் என்ன விதவிதமான பல நிறங்களிலா இருக்கும்? கருப்பு அல்லது வெள்ளை அல்லது இரண்டும் கலந்த நிறம் அல்லது பழுப்பு நிறம், அதாவது பிரவுன் கலர், அல்லது இந்த 3 நிறங்களாலும் கலந்த ஒரு நிறத்தில் இருக்கும். அவர்களின் கேள்விக்கு மூசா பதிலளித்தார். அல்லாஹ் கூறுகிறான், அது காண்போருக்கு பிரியமான பிரகாசமான நிறமுடைய ஒரு மஞ்சள் நிற மாடு என்று. ஃபாகிஉல் லௌனுஹா. விமர்சகர்கள் இதை மிகவும் தீவிரமான துடிப்பான மஞ்சள் அல்லது அடர் மஞ்சள் கலந்த வெள்ளை நிறம் என்று விவரிக்கின்றனர். இது அழகானது மற்றும் அரிதானது என்பதால் வழக்கமான மாடுகளிலிருந்து இதை தனித்து காட்டுகிறது. சில விளக்கங்களின்படி அது சாதாரண கால்நடைகளில் இருந்து தனித்து தெரிந்த ஒரு பொன்மஞ்சள் நிறமாக இருந்தது. தசுருன் நாதிரீன், பார்ப்பவரை மகிழ்வித்தல், அதாவது அது காண்பவர்களை மகிழ்விக்கிறது. அந்த மாட்டின் தோற்றம் மிகவும் அழகாகவும் குறையற்றதாகவும் இருந்ததால் அதை பார்ப்பவர் எவரும் வியப்பிலும் மகிழ்ச்சியிலும் திளைப்பார்கள். அளவுக்கு அதிகமான தேவையற்ற கேள்விகளை கேட்டதன் மூலம் அவர்கள் தங்களுக்கு அந்த பணியை மேலும் மேலும் கடினமாக்கிக் கொண்டு இறுதியில் தேடலை மிகவும் அரிதான மற்றும் ஒரு குறிப்பிட்ட விலங்கிற்குள் சுருக்கிக் கொண்டனர். قالوا ادع لنا ربك يبين لنا ما هي إن البقرة تشابه علينا وإنا إن شاء الله لمهتدون. 70வது ஆயத். அவர்கள் கூறினார்கள், இது என்ன மாடு என்பதை எங்களுக்கு தெளிவுபடுத்தும்படி உங்கள் இறைவனிடம் பிரார்த்தியுங்கள். மாடுகள் எங்களுக்கு ஒரே மாதிரியாக தெரிகின்றன. மேலும் அல்லாஹ் நாடினால் நாங்கள் நேர்வழிப்படுவோம். இதன் பொருள் என்னவென்றால், மாடுகள் ஏராளமாக இருப்பதால் இந்த மாட்டை பற்றி எங்களுக்கு மேலும் விவரியுங்கள் என்பதாகும். மேலும் மேலும் உபயோகம் இல்லாத கேள்விகள் கேட்டு அத்தோடு இன்ஷா அல்லாஹ் என்று வேறு சொல்கிறார்கள். ஆரம்பத்திலேயே அல்லாவின் கட்டளை கிணங்கி ஒரு மாட்டை அறுத்து இருந்தால் இந்த குழப்பம் இருக்காது. ஆனால் அதை செய்யும் நோக்கமே இல்லை என்பதினால் உபயோகம் இல்லாத கேள்விகளை கேட்டு தங்களுக்கே வேட்டு வைத்துக் கொள்கிறார்கள். முஸ்லிம்களாகிய நாங்கள் கூட சில நேரங்களில் ஒரு வேலையை செய்யும் நோக்கம் இல்லை என்றால் இன்ஷா அல்லாஹ் என்று கூறி சொன்னதை செய்யாமல் இருந்து விடுகிறோம். அப்படி செய்யக்கூடாது. அதேபோல் இன்ஷா அல்லாஹ் என்று கூறுவது இஸ்லாமிய ஒழுக்கத்தின் ஒரு பகுதியாகும். ஒரு முஸ்லிம் எதிர்காலத்தில் ஒரு செயலை செய்ய விரும்பும் போதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் என்று கூறுமாறு அறிவுறுத்தப்படுகிறார். சூரத்துல் கஹ்ஃபில் 23-24வது ஆயத்தில் அல்லாஹ் கூறுகிறான், நிச்சயமாக நான் அதை நாளை செய்வேன் என்று எதையும் கூறாதீர்கள். அல்லாஹ் நாடினால் என்று கூடுதலாக சொல்வதை தவிர என்று. அல்லாஹ் நாடினால் என்றால் இன்ஷா அல்லாஹ் என்று கூடுதலாக சொல்வதை தவிர என்று அல்லாஹ் கூறுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹிஸர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அறிவு தேடிய போது அவரிடம் கேள்வி கேட்காமல் அவரை பின்பற்றி நடப்பதாக உறுதியளித்தார். மூசா அலைஹிஸ்ஸலாம் கூறினார், அல்லாஹ் நாடினால், அதாவது இன்ஷா அல்லாஹ் நான் பொறுமையாளனாக இருப்பதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் எந்த கட்டளைக்கும் நான் மாறு செய்ய மாட்டேன் என்று.
இதேபோல் நீண்ட பிரிவுக்கு பிறகு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம் பெற்றோரையும் குடும்பத்தினரையும் தன்னுடன் எகிப்தில் வாழ அழைத்து வந்தார். அவர்கள் அங்கு குடியேறியதும் அவர் அவர்களிடம் அல்லாஹ் நாடினால், அதாவது இன்ஷா அல்லாஹ், பாதுகாப்பாக எகிப்திற்குள் நுழையுங்கள் என்று கூறினார். மற்றும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்ஷா அல்லாஹ் என்று கூறியிருந்தால் அவருடைய விருப்பம் நிறைவேறியிருக்கும், மேலும் 90 மகன்களும் ஜிஹாதில் போரிட்டிருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எதிர்கால திட்டங்களை அல்லாஹ்வுடன் இணைப்பது, அதாவது இன்ஷா அல்லாஹ் என்று கூறுவது, அச்செயலுக்கு அல்லாஹ்வின் உதவியையும் பரக்கத்தையும் கொண்டு வரும் என்று நம்பப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் ஒருவர் அல்லாஹ்விடம் துஆ கேட்கும் போது அவர் உறுதியுடன் இருக்கட்டும். இன்ஷா அல்லாஹ் நீ விரும்பினால் எனக்கு தருவாயாக என்று அவர் கூற வேண்டாம். ஏனெனில் அல்லாஹ்வை கட்டாயப்படுத்த எவராலும் முடியாது. துஆவில் ஒருவர் உறுதியுடனும் திட நம்பிக்கையுடனும் கேட்க வேண்டும். அதாவது நாம் எதை கேட்டாலும் அல்லாஹ்வால் நிச்சயமாக கொடுக்க முடியும் என்ற நம்பிக்கையுடன் கேட்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தை துஆவில் சேர்க்க கூடாது. قال إنه يقول إنها بقرة لا ذلول تثير الأرض ولا تسقي الحرث مسلمة لا شية فيها قالوا الآن جئت بالحق فذبحوها وما كادوا يفعلون. 71வது ஆயத். அது நிலத்தை உழவோ விவசாயத்துக்கு நீரிறைக்கவோ பழக்கப்படுத்தப்படாத மாடு, குறைகளற்றது, தழும்புகள் இல்லாதது என்று அவன் கூறுவதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் கூறினார். இப்போதுதான் சரியாகச் சொன்னீர் என்று கூறி மாட்டை அவர்கள் அறுத்தனர். ஆனால் அதை கிட்டத்தட்ட செய்யாமல் இருக்கும் நிலையில் இருந்தனர். அதாவது அவர்கள் இறுதியில் இணங்கினார்கள், ஆனால் தயக்கத்துடனேயே அவ்வாறு செய்தார்கள். லா தலூலுன் துசீருல் அர்த வலா தஸ்கில் ஹர்ஸ. மேலும் அது களைத்து போனதாகவோ அல்லது அடக்கப்பட்டதாகவோ இருக்கக்கூடாது. அதாவது உழுதல் அல்லது நீர்ப்பாசனம் போன்ற கடினமான வேலைகளுக்கு அது ஒருபோதும் பயன்படுத்தி இருக்கக்கூடாது. முசல்லமத்துல் லா ஷியத ஃபீஹா, அதாவது மாட்டில் ஏதும் குறைபாடுகள் இல்லை, அதன் கால்களும் உடலும் புற குறைபாடுகள் அற்றவை. மேலும் அது முற்றிலும் ஒரே நிறமாக இருக்க வேண்டும். அதனுடைய சொந்த நிறத்தை தவிர வேறு எந்த நிற கலங்கமும் அதனிடம் இல்லை. அடர் மஞ்சள் அல்லது தங்க நிறம் என விவரிக்கப்பட்டது. மேலே கூறப்பட்ட அத்தனை விவரங்களும் மூசா அலைஹிஸ்ஸலாம் தானாக கூறவில்லை, அல்லாஹ்வின் கட்டளைப்படி விவரிக்கின்றார். ஆனால் அதற்கு இஸ்ரேலியர்கள் என்ன சொன்னார்கள்? காலுல் ஆன ஜிஅத பில் ஹக்கி, இப்போதுதான் நீர் உண்மையை கொண்டு வந்து இருக்கிறாய் என்று. அப்போது இவ்வளவு நேரமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னது உண்மை இல்லையா? அவர் தானாக இஷ்டத்துக்கு ஏதும் சொன்னாரா? நவுசுபில்லா. அவர் சொன்ன அத்தனையும் அல்லாஹ்வின் கட்டளைகள் அல்லவா? குர்ஆனின் இந்த பகுதி யூதர்களின் நடத்தையை கண்டித்தது. ஏனெனில் அவர்களின் ஒரே நோக்கம் பிடிவாதமாக இருப்பதுதான். இதன் காரணமாகவே அவர்கள் மாட்டை அறுக்க கிட்டத்தட்ட தயங்கினர். இதேபோல் நாம் இஸ்லாத்தையொட்டி ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை சொல்லி அதை மற்றவர் ஏற்றுக்கொள்ள மறுக்கும் போது மீண்டும் மீண்டும் கஷ்டப்பட்டு அதை தெளிவுபடுத்திய பின் இப்போது என்னவோ சரியாகத்தான் படுகிறது என்று சொல்வார்கள். Now it makes sense என்பார்கள். அப்போது ஒரு கோபம் வரும். ஏனென்றால் இவ்வளவு நேரமாக இதையைத்தான் திரும்ப திரும்ப சொல்லியிருப்போம். அப்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தாரோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறார்களோ அதைதான். அஊஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இவர்களின் காரணத்தின் பொருள் என்னவென்றால், மாட்டின் விவரம் குறித்த அனைத்து கேள்விகளுக்கும் பதில்களுக்கும் பிறகும் யூதர்கள் அந்த மாட்டை அறுப்பதற்கு தயக்கம் காட்டினார்கள். ஏனெனில் பிடிவாதமாக இருப்பதே அவர்களின் ஒரே நோக்கமாக இருந்தது. இதனால்தான் அவர்கள் மாட்டை கிட்டத்தட்ட அறுக்காமல் இருந்திருப்பார்கள் என்கின்றன குர்ஆன். எனவே இப்படிப்பட்ட மாடு யாரிடம் இருந்ததென்றால், தன் தாயிடம் மிகுந்த கடமையுணர்வுடன் இருந்த ஒருவரிடம்தான். அதை கண்டெடுத்து இறுதியில் பெரும் பணத்தை கொடுத்து மாட்டை வாங்கினார்கள்.
இது குறித்து கருத்து வேறுபாடு நிலவுகிறது. அதாவது அதன் எடைக்கு சமமான தங்கத்தை கொடுத்து அதை வாங்கினார்கள் என்றும் ஒரு கருத்து உள்ளது. ஒரு ஹதீஸில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது, அவர்கள் ஏதேனும் ஒரு மாட்டை பலியிட்டிருந்தால் அது அவர்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கும். ஆனால் அவர்கள் தங்களுக்கு தாங்களே சிரமத்தை ஏற்படுத்தி கொண்டதால் அல்லாவும் அவர்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் 3 விஷயங்களை வெறுக்கின்றான். வீண் பேச்சு, அதாவது புறம் பேசுதல், செல்வத்தை வீணாக்குதல் மற்றும் அளவுக்கு அதிகமாக கேள்விகள் கேட்பது. சஹி புகாரியின் ஹதீஸாகும் இது. முந்தைய சமூகங்களுக்கு நேர்ந்தது போல தேவையற்ற கேள்விகளால் மதத்தை மிகவும் சிக்கலாக்குவது குழப்பம், துன்பம் அல்லது அழிவுக்கு வழிவகுக்கும் என இந்த வழிகாட்டுதல் எச்சரிக்கிறது. நடைமுறை பயன்பாட்டிற்கான அறிவை தேடுவதற்கு பதிலாக தேவையில்லாத விஷயங்களை கேட்பதையோ அல்லது பகட்டான பிடிவாதமான முறையில் கேட்பதையோ இது குறிக்கிறது. சஹி முஸ்லிமில் அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் அறிவிப்பின்படி ஹஜ் ஆண்டுதோறும் செய்யப்பட வேண்டுமா என்று ஒருவர் கேட்டார். 3 முறை கேட்கப்பட்ட பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் ஆம் என்று கூறினால் அது ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் அதை செய்வது கடமையாகிவிடும், மேலும் உங்களால் அதை செய்ய முடியாமல் போய்விடும் என்று பதிலளித்தார்கள். மேலும் அளவுக்கு அதிகமாக கேள்வி கேட்பதற்கு எதிராக எச்சரித்த அவர்கள் முந்தைய சமூகங்கள் அதனால் அழிக்கப்பட்டதை குறிப்பிட்டு, எனவே நான் உங்களுக்கு எதையேனும் செய்ய கட்டளையிட்டால் உங்களால் இயன்றவரை அதை செய்யுங்கள், நான் எதையேனும் செய்ய விடாமல் தடுத்தால் அதை கைவிட்டு விடுங்கள் என்று அறிவுறுத்தினார்கள். முன்னர் தடை செய்யப்படாத ஒரு விஷயத்தை பற்றி ஒருவர் கேட்பதன் மூலமே அந்த விஷயம் தடை செய்யப்பட்டதாக மாறுவதற்கு காரணமாகிவிட முடியும் என்று ஒரு ஹதீஸ் எச்சரிக்கிறது. ஒருவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தொலைந்து போன பொருட்களை கண்டுபிடிப்பது பற்றி வினவினார். தொலைந்து போன தங்கம் அல்லது பணம் போன்ற பொருட்களை ஒரு வருடத்திற்கு அறிவிக்க வேண்டும். அதற்கு சொந்தக்காரன் வராவிட்டால் அதன் பின் நீர் அதை பாவிக்கலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கினார்கள். இருப்பினும் குறிப்பாக தொலைந்து போன ஒட்டகத்தை பற்றி வினவப்பட்ட போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபமடைந்து முகம் சிவந்து பின்வருமாறு கூறினார்கள், அதை பற்றி உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை, ஏனெனில் அதற்கு தனக்கென நீர்க்குளம் மற்றும் கால்கள் உள்ளன. அதன் உரிமையாளர் அதை கண்டுபிடிக்கும் வரை அது தண்ணீரை அடைந்து மரங்களை தின்னும் என்று சஹீஹைன் உடைய ஹதீஸ்கள் குறிப்பிடுகின்றன. அதாவது புகாரி மற்றும் முஸ்லிமில் உள்ள ஒரு ஹதீஸாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மறுமை நாளில் நான் மிகவும் வெறுப்பவர்களான வீணாக பேசுபவர்களும் பிறரை இழிவுபடுத்துபவர்களும் பேசும்போது தற்பெருமை காட்டுபவர்களுமே எனக்கு மிகவும் தொலைவில் இருப்பவர்கள் ஆவர். இது திர்மிதியின் ஹதீஸாகும். அவர்களுக்கு அருகில் இருப்பவர்கள் நல்லொழுக்கம் கொண்டவர்கள் ஆவர். பெருமானார் அருகில் இருந்தால்தான் அல்லாவின் அருகாமை கிடைக்கும். ஹதீஸ் மற்றும் இஸ்லாமிய கோட்பாடுகளின்படி அறிவை அதிகரிப்பதற்கும் மார்க்கத்தை புரிந்து கொள்வதற்கும் நடைமுறை சிக்கல்களை தீர்ப்பதற்கும் குறிப்பாக ஒரு விஷயத்தின் மீதான தீர்ப்பு தெரியாத போது கேள்வி கேட்பது அனுமதிக்கப்பட்டு ஊக்குவிக்கப்படுகிறது. அதாவது மத கடமைகள் மற்றும் அன்றாட வாழ்க்கை தொடர்பான அவசியமான அறிவை புரிந்து கொள்ள கேட்பது, அறிவு தேடுவது ஊக்குவிக்கப்படுகிறது. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வஅதூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.